மறுமலர்ச்சிக்கான போராட்டம் நியாயமான ஆட்சி முறையையே வலியுறுத்துகிறது, தலைமைத்துவ மாற்றத்தை அல்ல. நாட்டில் 14 தவறான சமய போதனைகள் அடையாளம், விழிப்புடன் இருக்குமாறு மக்களுக்கு வலியுறுத்தல். பினாங்கில் 20 லட்சம் ரிங்கிட் மதிப்பில் மாபெரும் அளவிலான போதைப் பொருள் கடத்தல் முறியடிப்பு. வணக்கம். சலாம் மலேசியா மடானி, RTM தமிழ் செய்திகள். உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. மறுமலர்ச்சிக்கான போராட்டம் தொடக்கத்திலிருந்து நியாயமான ஆட்சி முறையை மட்டுமே வலியுறுத்துகிறது, தலைமைத்துவ மாற்றத்தை அது ஒருபோதும் கோரவில்லை என்பதை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தினார். குறைபாடுகள் உடைய ஆட்சி முறை முழுமையாக சரி செய்யப்படாவிட்டால் தலைமைத்துவ மாற்றத்தினால் எந்தவொரு நன்மையும் விளையப் போவதில்லை. பிரதமர்கள் அவ்வப்போது மாறுவார்கள், ஆனால் நேர்மையான அதேவேளையில் நியாயமான ஆட்சி முறை வாயிலாக மலேசியாவை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்ல இயலும். ஆக்கப்பூர்வ கலந்துரையாடல் வாயிலாக ஏற்புடைய மாற்றங்கள் செயலாக்கம் காண வேண்டும். ஒருமைப்பாட்டு அரசாங்க கட்டமைப்பில் பல்வேறு கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. எந்தவொரு முடிவையும் எட்டும் முன்னர் அந்தந்த கட்சிகள் கலந்தாலோசிப்பதை டத்துஸ்ரீ அன்வார் சுட்டினார். நாடாளுமன்ற தொகுதிகள் அனைத்தும் பக்கத்தான் ஹரப்பான் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் மக்களின் பேரவாவுக்கு இணங்க மாற்றங்களை செயல்படுத்த அரசு தொடர்ந்து கடப்பாடு கொண்டுள்ளது. இவ்வேளையில் ஊழல், அதிகார முறைகேடு மற்றும் ஆணவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் கடப்பாட்டில் நடப்பு அரசு தொடர்ந்து உறுதியாக இருக்கிறது என பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். கடமையாற்றுகையில் தலைவர்கள் தங்களிடமுள்ள அதிகாரத்தை நன்முறையில் பயன்படுத்த வேண்டும். அரசாங்கத்தில் இருக்கும்போதே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதிகாரத்தில் இல்லாத சமயத்தில் மட்டும் சிலர் மறுமலர்ச்சி தேவை என குரல் எழுப்புவதை அவர் சுட்டினார். ஊழலில் மலிந்து கிடப்போரும் நீதிமன்ற சுதந்திரத்தில் அத்துமீறுவோரும் நடப்பு அரசு கொண்டுவரும் மாற்றங்களை அவ்வளவு சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் மற்றும் நாட்டின் நலன் கருதி தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை அனைவரும் முறையாக பயன்படுத்த வேண்டும். ரவாங்கில் 2026 தேசிய மறுமலர்ச்சிக்கான குடும்ப தின விழாவையும் பேரணியையும் தொடக்கி வைத்து டத்துஸ்ரீ அன்வார் இவ்வாறு உரை நிகழ்த்தினார். நாட்டில் தவறான சமய போதனை பரவலாகி வரும் விவகாரம், அதனை கையாளும் பொருட்டு அரசாங்கம் செயலாக்க தரப்புடன் இணைந்து தொடர் கண்காணிப்பை மேற்கொள்வதாக பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசன் தெரிவித்தார். தவறான சமய போதனையை கையாள்வதில் அரசு சாரா இயக்கங்கள், தொடர்புடைய நிறுவனங்கள் உட்பட சமூகத்தினரின் பங்கும் மிகவும் அவசியம் என டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டார். அனைத்து தட்டு மக்களும் பயனடையும் வகையில் விழிப்புணர்வு திட்டங்களை தொடர்புடைய நிறுவனங்களின் வாயிலாக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் வழி மலேசியாவை சிறந்த இஸ்லாமிய முன்னோடி நாடாக திகழச் செய்ய முடியும் என்றார் அவர். நாட்டில் 14 தவறான சமய போதனைகள் துடிப்பு இருப்பது அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில் தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் தன்ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை தமது தலைமையின் கீழ் அதனை தீவிரமாக கண்காணித்து வருவதாக முன்னதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இலக்கவியல் கல்வியை வலுப்படுத்தவும் அது குறித்து மாணாக்கருக்கு விழிப்பை ஏற்படுத்தவும் மலாக்கா அலோகாஜா நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சில தொடக்க பள்ளிகளில் பசுமை ஆய்வகம் அமைக்கப்படும். செயலிகள், தொழில்நுட்பங்கள் ஆகியவை குறித்த கல்வி அந்த ஆய்வகங்கள் வழி கற்பிக்கப்படும் என தற்காப்பு துணை அமைச்சர் அட்லி ஜஹாரி தெரிவித்தார். இலக்கவியல் பாதுகாப்பு குறித்த புத்தாக்க திறனையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த அந்த பசுமை ஆய்வகங்கள் துணைக்கோலும் என அலோகாஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான அட்லி ஜஹாரி கூறினார். புத்தாக்க காணொளிகளை இலக்கிடப்பட்ட தரப்புகள் உருவாக்கலாம். சமூக வலைத்தள பிரபலமாகவும் இலக்கவியலில் தேர்ந்தோர் வலம் வரவியலும். இலக்கவியல் உலகத்தை புரிந்து கொண்டு தொடர்புடைய கல்வியை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் வாய்ப்பையும் அந்த கல்வி நல்கும். மோசடி
புலிகள் போன்ற இணைய குற்றச் செயல்களுக்கு ஆளாகாமல் இருப்பதையும் இலக்கவியல் கல்வி உறுதி செய்யும் என அட்லி கோடிக்காட்டினார். இதற்கிடையில் மலாக்கா கிளேபாங் கடற்கரையில் கடந்த புதன்கிழமை சூப்பர் லிங்க்ஸ் உலங்கூர்தி அவசரமாக தர இறங்கிய சம்பவம் குறித்து விசாரிக்க அரச மலேசிய கடற்படை நுட்பக்குழுவை நிறுவியுள்ளது. பேரா லூமோட்டில் உள்ள கடற்படை தளத்திற்கு விபத்துக்குள்ளான உலங்கூர்தியின் பாகங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் தெரிவித்தார். அந்த நுட்பக்குழு அதனை முழுமையாக ஆராயும். கடற்படை உறுப்பினர்களிடம் அது குறித்து விசாரிக்கப்படுவதுடன் நுட்பவியல் அளவிலும் ஆய்வு மேற்கொள்ளப்படும். மலாக்கா புலாவ் சபாங்கில் 2026 பள்ளி தளவாடங்கள் வாங்கும் திட்டத்திற்கு பின் ஊடகத்தாரிடம் அட்லி அந்த தகவல்களை பகிர்ந்தார். நாடு முழுவதும் உள்ள கைவிடப்பட்ட நிலங்களில் சுஜாதி மடானி திட்டத்தை செயல்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. அது அங்குள்ள சமூக வருவாய் ஈட்ட வழிவகுக்கும் என பொதுப்பணி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் கோடிக்காட்டினார். அதிகமான வருவாயை ஈட்டித்தரும் அன்னாசி, வாழை, மரவள்ளிக்கிழங்கு ஆகிய நடவுகளை கைவிடப்பட்ட நிலங்களில் பயிரிடுவதும் அந்த திட்டங்களில் அடங்கும். அது மட்டுமல்ல, அதுபோன்ற திட்டங்களை மேற்கொள்ள விரும்பும் விவசாயிகளுக்கு கைவிடப்பட்ட நிலங்களை வாடகைக்கு வழங்கலாம். சுஜாதி மடானி திட்டத்தின் கீழ் புந்தியான் பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட நிலங்களில் அன்னாசி நடவு, கால்நடை வளர்ப்பு, ஏடிவி வாகன கேளிக்கை நடவடிக்கை, ஜிம்னேசியம் உடற்பயிற்சி, சிறிய அளவிலான விலங்கு காட்சி சாலை முதலியன நடத்தப்படுகின்றன. அதற்கு கட்டணம் விதிப்பதன் வழி மக்கள் வருவாய் ஈட்டி வருவதை அப்பகுதி நாடாளுமன்ற உறுப்பினரான டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் சுட்டினார். மேலும் இதர இடங்களில் கைவிடப்பட்ட நிலங்களில் மேற்கொள்ளப்படும் மீன்பிடி குளம் திட்டம் வாயிலாக மாதத்திற்கு 90,000 ரிங்கிட் வரையிலான வருவாயை மக்கள் ஈட்டுவதையும் துணை அமைச்சர் மேற்கோள் காட்டினார். தீபகற்பத்திலும் லபுவானிலும் கடந்த 2023 ஆண்டு வரை 1,00,000க்கும் மேலான ஹெக்டேர் நிலங்கள் கைவிடப்பட்டுள்ளன. பள்ளிகள் தொடங்க இன்னும் 2 வாரங்களே எஞ்சியுள்ள நிலையில் குடும்பங்களின் சுமையை குறைக்க கை கொடுக்கிறது கசே மடானி உதவி நிதி திட்டம். அதன் மூலம் பேரா படாங் ரெங்காஸ் நாடாளுமன்ற தொகுதியில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த 500 மாணவர்கள் பயனடைந்தனர். 2026 மீண்டும் பள்ளிக்கு போகலாம் திட்டத்திற்காக 50,000 ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சின் அரசியல் செயலாளர் முகமது கமேல் அப்துல் முனேம் தெரிவித்தார். பள்ளி தொடக்க உதவியாக மாணவர் ஒவ்வொருவரும் தலா 150 ரிங்கிட் பெறுவார்கள். முதலாம் ஆண்டு தொடங்கி 6ஆம் படிவ மாணாக்கர் வரை பயனுறும் அந்த திட்டம் 80 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்தியிருக்கிறது. குறைந்த வருமானம் பெறும் பெற்றோரின் நிதிச்சுமையை குறைக்க அந்த முனைப்பு வகை செய்வதாக முகமது கமேல் கூறினார். 2026 ஆண்டுக்கான மருத்துவ சேவை உறுதிக்கு விண்ணப்பம் செய்து அதன் சான்றிதழுக்காக காத்திருப்போர் மருத்துவ பணியாளராக தொடர்ந்து நீடிக்கலாம். பேர் எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்ற நிலையில் அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற வகை செய்யும் சுற்றறிக்கை இன்று வெளியிடப்பட்டதாக மலேசிய மருத்துவ மன்றம் தெரிவித்தது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாள் அன்றோ அதற்கு முன்னரோ விண்ணப்பம் மேற்கொண்டு கட்டணம் செலுத்தி மருத்துவ சேவை உறுதி சான்றிதழுக்காக காத்திருப்போர் தொடர்ந்து பணியாற்றலாம். 1971 மருத்துவ சட்டத்தின்படி அவர்கள் தடைகள் அல்லது பணி நீக்கம் போன்றவைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். ஜனவரி 1 நாள் தொடங்கி அவர்களது முழு விண்ணப்பம் கருத்தில் கொள்ளப்படும். அந்த சான்றிதழ் வெளியிடப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தேதியின் அடிப்படையில் அவர்களது சேவை தொடக்க நாள் கணக்கிடப்படாது என்பதையும் அந்த மன்றம் விளக்கியது. இதற்கிடையில் இவ்வாண்டுக்கான மருத்துவ சேவை உறுதிச் சான்றிதழை அங்கீகரிப்பதில் ஏற்பட்ட காலத்தாழ்வுக்கு மலேசிய மருத்துவ மன்றம் வருத்தம் தெரிவித்தது. மைபாயா செயலியின் பெயரை தவறாக பயன்படுத்தும் மோசடியை அரச மலேசிய போலீஸ் படையின் போக்குவரத்து செயலாக்க புலனாய்வு துறை அடையாளம் கண்டுள்ளது. சாலை கட்டண சாவடியில் கட்டணம் செலுத்தப்படாமல் இருப்பது அல்லது போக்குவரத்து குற்றங்கள் இருப்பதாக கூறி போலி இணைப்புகள் வாயிலாக மோசடி கும்பல் பணம் பறித்து வருகிறது. அது குறித்து பெறப்படும் குறுஞ்செய்திகளை கண்டு விழிப்புடன் இருக்குமாறு JSPT பொதுமக்களை எச்சரித்தது.
தொடர்புடைய குறுஞ்செய்திகளில் மைபயா செயலிக்கான இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அதனை அழுத்தினால் PDRM-இன் அகப்பக்கம் போன்ற போலி அகப்பக்கம் இணைக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்கும் பேனாவ் எனும் குறியை அழுத்தி சுய பொருளக விவரங்களை மக்கள் பதிவிடும்போது மோசடி கும்பலை தொடர்புடைய விவரங்கள் சென்றடையும். வாட்ஸ்அப் அல்லது குறுஞ்செய்திகள் வாயிலாக தண்டங்களை செலுத்தும் இணைப்புகளை PDRM-ஓ JSPT-ஓ இதுகாரும் அனுப்பியதில்லை. எனவே அவ்வாறு பெறப்படும் இணைப்புகளை அழுத்தி சுய விவரங்களை பதிவிட வேண்டாம். அரசு நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கங்கள் அல்லது முகப்புகளில் மட்டுமே மக்கள் கட்டணங்களையும் தண்ட தொகையையும் செலுத்த வேண்டும். இதுபோன்ற மோசடிகளுக்கு இலக்காவதை உணர்ந்தால் உடனடியாக போலீசாரிடம் புகார் அளிக்கும்படி PDRM மக்களை கேட்டுக் கொண்டது. பினாங்கில் மாபெரும் அளவிலான போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கை முறியடிப்பு. மாநிலத்தின் சில இடங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளின் வாயிலாக போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த உள்நாட்டைச் சேர்ந்த 3 ஆடவரும் அந்நிய நாட்டு பெண்ணும் கைதாகினர். அவர்களிடமிருந்து 20 லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய பல்வேறு வகையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜூலையில் இருந்து அந்த நால்வரும் போதைப் பொருள் விநியோக நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அவர்களிடமிருந்து முதலில் 156 சிறு பொட்டலங்களில் மடித்து வைக்கப்பட்டிருந்த 2507 கிராம் எடையிலான MDMA வகை போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. அதன் பின்னர் பிளாக் அவுட், கேட்பரி, டேங், லைச்சி என பெயரிடப்பட்ட பைகளிலும் பெட்டிகளிலும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏறத்தாழ 9.644 கிலோகிராம் எடை கொண்ட MDMA போதைப் பொருள் அடுத்தடுத்து பறிமுதல் செய்யப்பட்டன. தவிர 51.4 கிராம் கெத்தமின் வகை போதைப் பொருளும் 12.6 கிராம் எக்ஸ்டசி வகை போதை மாத்திரைகளும் 3.3 கிராம் எரமின் வகை போதை மாத்திரைகளும் தொடர்புடையோரிடமிருந்து முடக்கப்பட்டன. கைதான நால்வரும் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது சிறுநீர் பரிசோதனையில் அம்பலமானது. அவர்கள் மீது வன் செயல், போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் பதிவாகியிருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. 1952 அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக இன்று தொடங்கி 6 நாட்களுக்கு அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். நெக்ரி செம்பிலான் நீலாய் டேசா பல்மாவில் கடந்த டிசம்பர் 22ஆம் நாள் நிகழ்ந்த வெடிப்புச் சம்பவம். அதில் தொடர்புடைய சந்தேக நபரின் தடுப்பு காவல் நாளை தொடங்கி 7 நாட்களுக்கு மேற்கொண்டு நீட்டிக்கப்படும் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அல்சாஃப்னி அஹ்மத் தெரிவித்தார். 62 வயதான அந்த நபரின் தடுப்பு காவல் இன்று முடிவதைத் தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் சாரா அஃபிகா ஜுல்கிப்லி அந்த உத்தரவை பிறப்பித்ததாக டத்தோ அல்சாஃப்னி கூறினார். குற்றவியல் சட்டம் 307, 435 மற்றும் ஆயுத வெடிப்பொருள் சட்டம் பிரிவு 4 கீழ் அந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. சந்தேக நபர் கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி நீலாய் பத்தாங்பனாரில் முகம், உடல், கை கால் ஆகிய பாகங்களில் தீக்காயங்களுடன் கைது செய்யப்பட்டார். அத்துடன் அவரின் வாடகை வீட்டில் இருந்து வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு வெடிப்பொருட்கள் தயாரிப்பதில் தொழில்நுட்ப அறிவும் சிறப்பு திறமையும் இருப்பது கண்டறியப்பட்டதாக டத்தோ அல்சாஃப்னி குறிப்பிட்டார். கிளந்தன் கோலக்ராய் லத்தாரேக்கில் சரிந்து விழுந்த தொங்கு பாலத்தை சீரமைக்க பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் எடுத்த துரித முடிவுக்கு மாநில அரசாங்கம் நன்றி நவின்றது. மக்களின் பாதுகாப்பையும் வசதியையும் முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட அந்த முடிவு தன்னலம் பாராதது என மந்திரி பசார் டத்தோ முகமது நசூருடின் டவுட் தெரிவித்தார். பாலத்தை சீரமைக்கும் நடவடிக்கைகள் சீராக மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த கோலக்ராய் மாவட்ட அலுவலகம் பிரதமர் துறையின் செயலாக்க ஒருங்கிணைப்பு துறையுடன் ஒத்துழைக்கும். அந்த பாலம் விழுந்ததில் பொது மக்களில் சிலர் காயமடைந்தனர். மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. உல்லாச சொகுசு கப்பல் சுற்றுலாவை உயர்தரமும் மதிப்புமிக்கதாய் உந்தச் செய்வதில் பினாங்கு மாநில அரசு கவனம். கடலில் மட்டுமின்றி மக்கள் தரையிலும் தரமான வகையில் சுற்றுலாவை கழிக்க ஏதுவான அம்சங்கள் மேம்படுத்தப்படும். அது மாநில பொருளாதாரத்திற்கு ஆக்ககர வளர்ச்சியை கொண்டு வரும் என பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் ஹான்வாய் தெரிவித்தார்.
பெரும்பாலும் உல்லாச சொகுசு கப்பலில் பயணிக்கும் சுற்றுப்பயணிகள் கப்பல் குறிப்பிட்ட துறைமுகங்களில் குறுகிய காலத்திற்கு நங்கூரமிடும்போது தரையில் காலத்தை கழிப்பது குறைவாக உள்ளது. ஆக அந்த நிலையை மாற்றி அவர்கள் நீரில் மட்டுமின்றி தரையிலும் தங்கள் சுற்றுலாவை கழிப்பதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்படும். அதன் பொருட்டு குரூஸ் கப்பல் நடத்துனர்களுடன் மாநில அரசு வியூக ஒத்துழைப்பை ஏற்படுத்தும். பாரம்பரிய நகர் கலாச்சார தயாரிப்புகள், சமையல் கலை மற்றும் உள்ளூர் வணிகர்களின் தயாரிப்புகளை வாங்குவது முதலிய அம்சங்களை குரூஸ் கப்பலின் சுற்றுலா நிரலில் இணைப்பதற்கான வழிவகைகள் ஆராயப்படும் என வோங் குறிப்பிட்டார். இதனிடையே கெடா அலுஸ்தாரில் உள்ள குறுக்கு வீதி ஒன்று எழிலாக உருமாற்றம் கண்டுள்ளது. அது உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து ஊக்குவிப்பதோடு பார்வையாளர்களுக்கும் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி தரும் என கெடா பட்டத்து இளவரசர் தங்கு ஷரஃபுடின் பட்லிஷா சுல்தான் சலைஹுடின் வர்ணித்தார். புதிதாக உருமாற்றம் கண்ட அந்த குறுக்கு வீதியை ராஜா மூடாவுடன் இணைந்து அவரின் துணைவியார் சேப்வான் மூடா ஜஹிடா முகமது ஆரிஃபும் இளவரசர் துங்கு சுலைமான் பட்லிஷாவும் பார்வையிட்டனர். Dunia digital penuh dengan kandungan ganas, eksploitasi kanak-kanak dan buli cyber berleluasa di luar kawalan. Akta Keselamatan dalam Talian 2025 atau AMSA dikuat kuasa untuk melindungi rakyat. Pengguna boleh bertindak atas kandungan yang berisiko. Setiap laporan yang dibuat, platform digital wajib bertindak pantas terhadap penyalahgunaan digital. Internet kini lebih selamat untuk kanak-kanak dan keluarga kita. அமெரிக்கா நியூயார்க் நகர தலைவராக பொறுப்பேற்ற ஜோரான் மம்தானி முந்தைய தலைமை செயல்படுத்த திட்டமிட்டிருந்த உத்தரவுகளுக்கு தடை செய்யும் செயல் ஆணையில் கையெழுத்திட்டார். இஸ்ரேலுக்கு ஆதரவான முன்னெடுப்புகளும் அதன் வழி நிறுத்தப்பட்டன. நியூயார்க் நகர முன்னாள் தலைவரான எரிக் அடம்ஸின் உத்தரவுகளை தடை செய்யும் செயல் ஆணையில் மம்தானி கையெழுத்திட்டார். 2024 செப்டம்பர் 26 அதற்கு பின்னரும் அவர் கையெழுத்திட்ட உத்தரவுகள் இனி செயலாக்கம் காணா. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை அவை நடப்பில் இருந்தன. இஸ்ரேலுக்கான ஆதரவுக்கும் முதலீட்டுக்கும் மாநகர் நிறுவனங்கள் மறுப்பு தெரிவிக்க தடை விதிக்கும் உத்தரவு தடை செய்யப்பட்டது. அதன் வழி இனி தொடர்புடைய நிறுவனங்கள் டெல் அவிவிற்கு எதிரான தடைகளை அறிவிக்கலாம். அதோடு யூத எதிர்ப்புடன் தொடர்புடைய மற்றொரு தடையும் அகற்றப்பட்டது. ஆனாலும் இஸ்ரேலிய வெறுப்புணர்வை கையாளும் அலுவலகத்தை மம்தானி கலைக்கவில்லை. நடப்பில் இருக்கும் அவசர செயல் ஆணையையும் அவரது முன்னெடுப்பு பாதிக்கவில்லை. போர் நிறுத்தம் செயலாக்கப்பட்டுள்ள போதிலும் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி தீவிரமடைந்து வருகிறது. இன்றியமையா பொருள்களை அங்கு கொண்டு செல்ல யூதப்படை விதித்திருக்கும் தடை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என துருக்கி உள்ளிட்ட 7 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. காசாவுக்குள் மாந்தநேய உதவிகளை கொண்டு செல்லும் கோரிக்கையை துருக்கி, எகிப்து, ஜார்டன், ஐக்கிய அரபு சிற்றரசு, இந்தோனேசியா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் முன்வைத்துள்ளனர். போர் மூண்ட அந்த பூமியில் நிலவும் நிலையற்ற வானிலையால் மக்கள் அல்லாடுகின்றனர். புதிதாக இஸ்ரேல் விதித்திருக்கும் தடை உதவிப் பொருட்கள் சென்றடைவதில் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் பாலஸ்தீனத்தில் மருந்துகள் உள்ளிட்ட இன்றியமையா பொருள்களின் கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. காசாவிலும் மேற்கு கரையிலும் ஐநா மற்றும் அனைத்துலக அரசு சாரா நிறுவனங்கள் யூதப்படையின் எந்த குறுக்கீடும் இன்றி செயல்படுவதை டெல் அவிவ் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இவ்வேளையில் பச்சாதாபம் இன்றி காசா மக்களின் உயிரை துச்சமென கருதும் இஸ்ரேலின் மனிதாபமற்ற செயலை கண்டு ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டெரஸ் கலக்கம் தெரிவித்தார். அனைத்துலக அரசு சாரா அமைப்புகள் மாந்தநேய பணிகளில் மிக முக்கிய பங்காற்றி வருகின்றன. அவற்றின் செயல்பாடுகளை பாதிக்கும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என குட்டெரஸ் வலியுறுத்தினார்.
உதவிகள் சென்றடைவது இடைநிறுத்தப்பட்டால் அது போர் நிறுத்த காலத்தில் எட்டப்பட்ட முன்னேற்றங்களை பாதிக்கும் என அவர் எச்சரித்தார். மாந்தநேய உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படாவிட்டால் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்றார் அவர். இஸ்ரேலிய அதிகார தரப்பிடம் மாந்தநேய பணிகளில் ஈடுபட்டிருக்கும் பாலஸ்தீனர்களின் பெயர் பட்டியலை வெளியிட மறுத்ததை அடுத்து வெளிநாடுகளைச் சேர்ந்த 37 அமைப்புகள் காசாவுக்குள் நுழைய யூதப்படை தடை விதித்தது. அவர்களில் டாக்டர்ஸ் வித்அவுட் பார்டர்ஸ் எல்லைகளை கடந்து சேவையாற்றும் ஏறத்தாழ 1200 மருத்துவர்களும் அடங்குவர். இந்நிலையில் மாந்தநேய பணிகளில் ஈடுபட்டிருப்பது யார் என்பதை அறிய இஸ்ரேல் செயலாக்கியிருக்கும் புதிய பதிவு நடைமுறை தங்களது பணியில் இடையூறை ஏற்படுத்தும் என 50க்கும் மேற்பட்ட அனைத்துலக மாந்தநேய அமைப்புகள் எச்சரித்துள்ளன. அது காசாவில் போர் நிறுத்த காலத்திலும் பாலஸ்தீனர்களுக்கு அத்தியாவசிய உதவிகள் சென்றடைவதில் கொடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவை வெகுண்டெழுந்தன. இந்தியா மத்திய பிரதேசத்தின் வணிக தலைநகரான இந்தூரில் அசுத்தமான நீரால் ஏற்பட்ட வயிற்றுப்போக்கு தொற்று. அதனால் குழந்தை உட்பட குறைந்தது 10 பேர் பலியாகினர். சரியான தரவு இன்னும் கிடைக்கப்பெறா நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தொடர்புடைய பகுதிக்கான நீர்க்குழாயில் ஏற்பட்ட கசிவால் குடிநீர் மாசுபட்டிருப்பது கண்டறியப்பட்டது. சம்பந்தப்பட்ட நகருக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் முதன்மை குழாயில் கசிவு ஏற்பட்டுள்ளது. கசிவு ஏற்பட்டிருக்கும் பகுதியில் கழிவறை கட்டப்பட்டிருப்பதால் கழிவுநீர் குடிநீரில் கலந்து தூய்மை கேட்டிற்கு உள்ளானது உறுதிப்படுத்தப்பட்டது. பகீரபுத்ரா பகுதியில் வசிக்கும் 1400க்கும் அதிகமான மக்கள் கடந்த 9 நாட்களாக வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வியாழன் வரையில் 272 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 201 பேர் இன்னமும் சிகிச்சை பெற்று வரும் வேளை 32 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் மிக தூய்மையான நகரம் எனும் அங்கீகாரத்தை கடந்த 8 ஆண்டுகளாக இந்தூர் தன் வசம் வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோ தலைநகரையும் பசிபிக் கரையோர சுற்றுலா பகுதியையும் ரிக்டர் கருவியில் 6.5 என பதிவான நிலநடுக்கம் உலுக்கியது. அதில் 2 பலியான வேளை 12 காயமடைந்தனர். முதன்மை துறைமுகமாகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தளமாகவும் விளங்கும் அகபுல்கோ அருகே அந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் அதிர்வுகள் மெக்சிகோ சிட்டியின் வடக்கே 400 கிலோமீட்டர் வரை உணரப்பட்டதைத் தொடர்ந்து மெக்சிகோவில் பேரிடர் எச்சரிக்கை ஒலிக்கப்பட்டது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாறிச் செல்லும்படி உத்தரவிடப்பட்டனர். உயிரை காப்பாற்றிக் கொள்ள மக்கள் வீதிகளுக்கு அலறி அடித்து ஓடினர். அந்த பேரிடரில் மூத்த குடிமக்கள் 2 பலியானார்கள். மேலும் சம்பவத்தின் போது அதிபர் அரண்மனையில் ஊடக சந்திப்பில் ஈடுபட்டிருந்த அதிபர் கிளவுடியா ஷெயின்பாum பாதுகாப்பு கருதி உடனடியாக வெளியேற்றப்பட்டார். சேத மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நிலநடுக்கத்தால் 50 வீடுகள் சேதமுற்றதாக சான் மார்கோஸ் ஆளுநர் மிசாயல் லோரென்சோ கஸ்டியோ கூறினார். கடந்த ஆண்டு நெடுகிலும் அமெரிக்காவில் 40,000 பேர் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலுக்கு இலக்காகினர். அவர்களில் 14,600 பேர் உயிரிழந்த வேளை 26,000க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். GVA துப்பாக்கி வன்முறை ஆவண காப்பகத்தின் தரவுகள் படி கடந்த ஆண்டில் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 110க்கும் அதிகமானோர் துப்பாக்கி வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு மட்டும் 407 துப்பாக்கிச் சூடுகள் பதிவானதை GVA சுட்டியது. 11 வயதுக்கும் குறைந்த 224 சிறார், 1030 பதின்ம வயதினர் உயிரிழந்த நிலையில் இளையோர் 3194 பேர் காயமடைந்தனர். துப்பாக்கியை பயன்படுத்தி கொலை செய்தது, தற்காப்புக்காக பிறரை சுட்டது, காரணம் இன்றி துப்பாக்கிச் சூடு நடத்தியது உள்ளிட்ட சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கையை GVA கணக்கிட்டது. அவற்றுள் துப்பாக்கியை கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டவர்களின் எண்ணிக்கை சேர்க்கப்படவில்லை என GVA தெரிவித்தது. தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பான் நகோயாவில் வரும் செப்டம்பரில் நடைபெறவிருக்கும் அந்த மாபெரும் போட்டியில் குறைந்தது 4 வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்ற நாட்டின் கபடி அணி இலக்கு வகுத்துள்ளது.
2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் களம் ஆடுவதற்கான பயிற்சிகள் தொடங்கிவிட்டன. ஆசியாவின் போட்டி நிறைந்த களத்தை எதிர்கொள்ள உளம், உடல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கபடி வீரர்களுக்கு வழங்கப்படுவதாக தேசிய கபடி அணியின் தலைமை பயிற்றுநர் விமலநாதன் கூறினார். குறிப்பாக இந்தியாவையும் பாகிஸ்தானையும் எதிர்கொள்வதில் பெருத்த சவாலை நாட்டின் வீரர் சந்திப்பர். அவை இரண்டும் உலக அளவில் கபடி பேராற்றல்களாக திகழ்வதுடன் அவ்வப்போது விளையாட்டு பாணியையும் திறனையும் மாற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவற்றிடமிருந்தும் திறன்களை மலேசியா கற்றுக்கொள்கிறது. திறனும் உடல் வலிமையும் கபடியில் வாகை சூட முதன்மை கூறுகளாக அமைகின்றன. அங்காசபுரி விஸ்மா பரிதாவில் ஊடகத்தாரை விமலநாதன் சந்தித்தார். 2014, 2022 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 5ஆம் இடத்தை மலேசியா தக்க வைத்தது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் புக்கிட் ஜலில் அக்ஸியாத்தா அரங்கில் கூரை வாயிலாக நீர்க்கசிவு மீண்டும் நிகழாது. அந்த உத்தரவாதத்தை அளித்துள்ளது மலேசிய விளையாட்டு அரங்க கழகம் PSM. 2025 மலேசிய பொது பூப்பந்து போட்டியின் தொடக்கச் சுற்றில் அக்ஸியாத்தா அரங்கின் கூரையில் துளை ஏற்பட்டு நீர் சொட்டு சொட்டாக வழிந்தது. அதனால் சில ஆட்டங்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டன. அங்கு பழைய கூரைகளுக்கு பதில் புதியவற்றை மாற்றும் பணி முழுமையடைந்து விட்டதாக PSM தலைமை செயல்முறை அதிகாரி இலியாஸ் ஜாமேல் சொன்னார். 2026 மலேசிய பொது பூப்பந்து போட்டியை முன்னிட்டு அங்கு சில சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதையும் அவர் சுட்டினார். போட்டி வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது. நடப்பு ஆட்டக்காரர்களை கொண்டு தொடர்ந்து இயங்க உத்தேசித்துள்ளது மான்செஸ்டர் யுனைடெட். ஜனவரியில் ஆட்டக்காரர்களை வாங்குவதிலும் விற்பதிலும் பல அணிகள் மும்முரம் காட்டுகின்றன. ஆனால் யுனைடெட் நிர்வாகி ரூபன் அமோரிம் அடுத்து வரும் ஆட்டங்களில் வெற்றி கனியை பறிக்க மட்டுமே முழு கவனத்தை செலுத்துகிறார். பிரீமியர் லீக்கில் அடுத்து யுனைடெட் லீட்ஸை அதன் சொந்த அரங்கில் சந்திக்கிறது. இதில் வெற்றி கண்டு பிற ஆட்டங்களின் முடிவு சாதகமாக அமைந்தால் லீக் பட்டியலில் தற்போது 6ஆம் இடத்தில் இருக்கும் யுனைடெட் 4ஆம் நிலைக்கு முன்னேறிவிடும். கடந்த வார மத்தியில் அவனி வூல்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் தலா ஒரு கோலில் சமம் கண்டது. அதே வீரர்களை நாளைய ஆட்டத்திலும் அமோரிம் களமிறக்கலாம் என கணிக்கப்படுகிறது. அணியை விட்டு விலக எந்தவோர் ஆட்டக்காரரும் இதுவரையில் குரல் எழுப்பவில்லை என அவர் சொன்னார். இவ்வேளையில் யுனைடெட் தாக்குதல் வீரர் யோஷ்வா ஜெக்சியின் சேவையை பெற இத்தாலியா சீரியா அணி எஸ் ரோமா ஆர்வம் காட்டுவதாக தகவல்கள் உலா வருகின்றன. கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் அல் நசார் அணிக்கு முதல் தோல்வியை புத்தாண்டு பரிசாக அளித்தது அல் அலி. இன்று அதிகாலையில் அரங்கேறிய சவுதி ப்ரோ லீக் ஆட்டத்தில் அல் அலி 3-2 என வாகை சூடியது. அல் நசாரை தமது சொந்த அரங்கில் வரவேற்ற அல் அலி முதல் கோலை புகுத்த அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. ஆட்டம் தொடங்கிய 7வது நிமிடத்திலே அந்த கோலை புகுத்தினார் ஐவன் டோனி. 13 நிமிடங்கள் கழித்து அந்த இங்கிலாந்து வீரரே தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை பெற்று தந்தார். அல் நசார் அதன் தற்காப்பு வீரர் அப்துல்லேலா அல் அம்ரி மூலம் முதல் கோலை பெற்றது. முற்பாதி ஆட்டம் நிறைவை தொட 1 நிமிடம் இருக்கும் தருவாயில் அல் அம்ரி ஆட்டத்தை தலா 2 கோல்களில் சமப்படுத்தினார். இரு அணிகளும் வெற்றியை கைப்பற்ற போராடிய வேளையில் அதிர்ஷ்ட காற்று உபசரணை அணி பக்கம் வீசியது. 55ஆம் நிமிடத்தில் மெரி டெமிரால் அடித்த பந்து அல் அலி அணியின் வெற்றியை உறுதி செய்தது. தற்போது சவுதி ப்ரோ லீக் பட்டியலில் அல் நசார் 31 புள்ளிகளுடன் முதலிடத்தை வகிக்கும் வேளையில் 6 புள்ளிகள் குறைவாக அல் அலி 4ஆம் இடத்தில் உள்ளது. புதிய ஆத்திச்சூடி வெடிப்புற பேசு. கூற வேண்டியதை தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாகவும் பேச வேண்டும். அது நமது கருத்தை மக்கள் மனதில் ஆணித்தரமாக பதியச் செய்யும் என அனல் பறக்க பேசுமாறு அறிவுறுத்துகிறார் அமர பாவோன் பாரதியார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.